ஹலோ வணக்கம், நான் உங்கள் ப்ளூமேன் ஆர்ஓ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 250 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் ஒன்று சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அங்கே என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க, டோசிங் பம்ப் ஒர்க் ஆகலைன்னு. நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், டோசிங் பம்ப் மட்டும் இல்லை, பேனல் போர்டு, பம்பு எல்லாமே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பேனல் போர்டு எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். பழைய பேனல் போர்டு எப்படி இருக்குது, புது பேனல் போர்டு எப்படி இருக்குது, இது ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகலை, சுவிட்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி செட்டாகவே மாற்றி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோசிங் பம்பில் எல்லாமே மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பம்பில் உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் எல்லாமே போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பம்பில் சுத்தமாகவே ப்ரெஷர் இல்லை. பம்பும் வந்து ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஆம்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தது. நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டேஜ் எல்லாமே மாற்றி உங்களுக்கு பெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி உங்களுக்கு புது ஸ்டேஜ் போட்டு பம்பு நீட்டாக ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி ஓடுதுங்கிறது கடைசி வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்ஓ பிளானில் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. நீங்கள் பம்போ பேனல் போடையோ மற்றபடி எந்த பம்பையோ மாற்றணும் தேவையில்லை. பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே உள்ள ப்ளூமேன் ஆர்ஓவோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.